இன்னோட பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான். இந்த போருங்கிறது 5வது நாளா கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த 5வது நாள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட்டு நம்ம அமெரிக்காவ பத்தியே பார்க்கலாம். இப்போ அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால நம்ம இந்தியா வம்சாவளி கமலா ஹாரிஸ் அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். அவங்க இப்போ நம்ம ட்ரம்ப பத்தி ஒரு எச்சரிக்கை மாரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இப்ப இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, வேற நாட்டுக்கு போருக்கு போம்போது, அங்க இருக்கிற அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்த கூட்டி, அங்க இருக்கிற கட்சி எல்லாத்தையும் கூப்ட்டு, பேசி தான் பார்த்தீங்கன்னா, என்ன முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க. ஆனா, இவங்க இப்போ நம்ம ஈரான் கூட நம்ம அமெரிக்கா போருங்கிறது போயிட்டு இருக்குல்ல, இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த முடிவும் எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட சுயலாபத்துக்காகவே இந்த போருங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா, அதிபர் ஆனா, நான் போற எல்லாம் இப்போ இருக்கிற கரண்ட்டா போயிட்டு இருக்கிற போர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் நிறுத்துவேன். இப்போ ஏன் நம்ம இந்தியாவுக்கும், நம்ம பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் கூட இவர் தான் நிறுத்தினாருன்னு எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா, கமலா ஹாரிஸ் அதுக்கு ஒரு எப்படி பதில் சொல்ற மாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா போரையும் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்களே பார்த்தீங்கன்னா, எல்லா புது போரையும் பார்த்தீங்கன்னா, உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கட்சியை சேர்ந்த நம்ம கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து இலங்கை பக்கத்துல, நம்ம இந்தியா பக்கத்துல இலங்கை பக்கத்துல ஈரானோட போர்க்கப்பல பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல வச்சு தாக்கி தகர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். இத இப்ப தாக்கியிருக்காங்களே இந்த ஈரான் போர்க்கப்பல், இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IRIS டெனா. இந்த போர்க்கப்பல் மேல தான் பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல வச்சு தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 101 பேர் பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதல்ல மாயமாயிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கள தேடுதல் பணியில தான் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம 86 பேரு அவங்க பார்த்தீங்கன்னா, காயங்களோட இப்போ மீட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, இலங்கையில இருக்கிற மருத்துவமனையில நம்ம இலங்கை கவர்மெண்ட் அவங்கள மீட்டு பார்த்தீங்கன்னா, அங்க சிகிச்சைங்கிறது இப்ப தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நம்ம இந்த ஹர்முஸ் அந்த நீர்நிலை இருக்குல்ல, அந்த பார்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சரக்கு கப்பல் இப்போ நம்ம எண்ணெய் வளங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்ல தான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நம்ம போர் நடக்குதுல்ல, இந்த சூழல பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர பார்த்தீங்கன்னா குளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த பார்டர் யாராச்சும் கிராஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ஈரான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதுல பாம் போட்டு இப்போ தகர்க்கிற வேலைகள ஈரான் சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அத எதிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கிற லிங்க்ல இருக்கு. இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவோட முழு வீடியோவ நீங்க அங்க பார்க்கலாம்.